சிலை சிலம்பெடுத்த தக்கன் காவலரை மூவெருமை காத்திருந்த வாளுக்கு காவலரை நம்பி பாட்டெடுத்த அவன் தம்பி எத்தனை பேர் மொத்தமா யாப்பிலா பாடலிடும் யார் வரும் கவிதை என்னும் மாப்பலா மடியில் வாங்கி காப்பலாம் நெஞ்சில் காத்திருக்கும் என் தமிழ் உறவுகளே, மண்ணெல்லாம் வீரம் துள்ளும் மாதர் கண்ணெல்லாம் கற்பு சொல்லும் விண்ணிலே ஏறுகின்ற கொடி நிழல் பகையை வெல்லும் என்று சொல்லி உண்மையிலே சொல்ற ஒரு பட்டிமன்ற வரவுப்படி நடுவரை பாராட்டணும் இல்லைங்களா? நடுவர் அவர்களை நீங்கள் பார்ப்பதற்கு பொன்வண்ட சத்த சாத்திரேலா நடுவர் அவர்களை நீங்கள் பார்ப்பதற்கு பொன்வண்டாய், பழகுவதற்கு கற்கண்டாய், எங்கள் அணிக்கு பூச்சண்டாய் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களை வணங்கி இல்ல கொஞ்சம் தலை சுத்துது வேகமா, இப்ப கொஞ்சம் மைல்டா இருந்துச்சு, பிரஷர் கொஞ்சம் இருக்கும். நடுவர்களே, எங்க ஊர்ல போன மாசம் ஒரு பட்டிமன்றம் வச்சிருந்தாங்க. போன மாசம் ஒரு பட்டிமன்றம் ஐயாசாமின்னு சொல்லிட்டு ஒரு நடுவர், அவர் என்ன தலைப்பு கொடுத்திருந்தாருன்னா, ஆண்களை யாரிடமிருந்து காப்பாற்றுவது, கொஞ்சம் மாமியாரிடம் இருந்தா கொஞ்சம் கொழுந்தியால் இருந்தான்னு கேட்டிருந்தார். அந்த மாதிரி தலைப்பெல்லாம் கொடுக்காம எங்க நடுவர் வந்து செம்ம அருமையான தலைப்பு கொடுத்துட்டாங்க இல்லைங்களா? ஒரு பட்டிமன்ற மரபுப்படி நடுவரை புகழ்ந்து பாராட்டணும் இல்லைங்களா? மாபெரும் சபையிலே நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விட வேண்டும், மாற்று குறையாத நடுவர் இவர் தான் போற்றி புகழ வேண்டும். நீ உன்னை அறிந்தால் இந்த உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். முடி வளரும் பாத்துக்கங்க. யாரும் அவளுக்கெல்லாம் தட்டுறீங்க, இவ்வளவு அழகான எலும்புச்சம்பள கலருக்கு பொண்ணுக்கு நீங்க தட்டக்கூடாதுன்னு நான் கேட்கிறேன். எதுக்கு நான் என்ன கேட்கிறேன், என்ன தலைப்பு கொடுத்தாங்க? உறவை காசு பணமா சொந்த பந்தமா, இவ்வளவுதானே. சொந்தக்கார வர்றாங்களா இல்லையா, அவ்வளவுதானே. என்னன்னு அம்மனி தனக்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கு. இல்ல நான் ஒரு பாட்டுக்கு தான் ஆட சொன்னேன், தான் பாட்டுக்கு ஆடிட்டு போயிட்டு பாத்தீங்களா? இல்ல என்ன நான் என்ன பேச்சுங்கிற உண்மையிலே சொல்றேன்.